நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதற்கான முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக குறிப்பாக ரயில் பாஸ், பஸ் பாஸ், இணையதள ரயில் பாஸ் இவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான முகாம்கள் நடக்கிறது. அப்படி நடக்கிற போது அதை முகநூல் வழியாக பார்க்கின்ற பல நேயர்கள் திருச்சி மாவட்டத்தில் எப்போ பண்ணுவீங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்போ பண்ணுவீங்க, எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லா மாவட்டத்திலும் எளிமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு புதிய நடைமுறையை கடைபிடிக்கிறோம். அந்த நடைமுறையின் காரணமாக எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் மிக எளிதாக இந்த ரயில் பாஸ், பஸ் பாஸ் ஆனது கிடைக்கிறது. அது என்ன நடைமுறை, என்ன எளிய முறை என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற பேருந்துகளிலே தங்களுடைய துணையாளர் ஒருவருடன் இலவசமாகவும், தொலைதூர பேருந்துகளிலே கால்புக்கு கட்டணத்தில் துணையாளர் ஒருவருடன் பயணிக்கலாம் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. பேருந்து பயண சலுகை சம்பந்தமாக ஏற்கனவே நிறைய காணொலிகளை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பேருந்து பயண சலுகைன்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான வீடியோக்கள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பேருந்தில் போவதற்கு, மாற்றுத்திறனாளி செல்வதற்கும், நகர்ப்புற பேருந்துகளிலே துணையாளரோடு மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கும் யூடிஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதுமானது. ஆனால் தொலைதூர பேருந்துகளிலே துணையாளருக்கு செல்லும்போது தனியாக ஒரு பாஸ் என்பது இருக்கிறது. அந்த பாஸ் வாங்கணும்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம கையெழுத்து வாங்கணும். அதே மாதிரி ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கும் மருத்துவரிடம் நாம் கையெழுத்து பெற வேண்டும். அது தனியாகவும் போகலாம், கூட துணையாளர் ஒருவரிடம் போகலாம். அந்த மருத்துவரிடம் கையெழுத்து பெற்ற பிறகு தான் ஆன்லைனில் விண்ணப்பித்து இணையதள ரயில் பாஸ் என்பது நம்ம பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல மாற்றுத்திறனாளிகளும் பல மாவட்டங்களில் இருந்தும் நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலை பார்த்துட்டு, ஃபேஸ்புக் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு தொடர்ச்சியாக கமெண்ட்ஸ் போட்டு வரீங்க. எங்களால் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, டாக்டர்கள் கையெழுத்து போட மாட்டேறாங்க, தொலைதூரத்தில் இருக்குது, எங்களால் போய் வாங்க முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் இங்கே என்ன நடைமுறை கடைபிடிக்கிறோம்னா, கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. கண்ணால் பார்த்து அறிய முடிகின்ற ஊனத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை கையொப்பமிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு. இது அடையாள அட்டைக்கும் சேர்ந்து பொருந்தும். இருந்தாலும் கூட அடையாள அட்டையில் குறிப்பாக பார்வையற்றவர்களுக்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும், செவிப்புலன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும், மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும்ங்கிறது சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்தந்த துறையில் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அடையாள அட்டையில் இந்த ஜீவோவை நம்ம கரார்த்தன்மை பண்ணலை. அதனால் அந்தந்த மருத்துவர்கள் அடையாள அட்டைக்கு கையொப்பமிடுற நடைமுறையானது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் யாரும், எந்த மருத்துவரும் கட்டாயம் அடையாள அட்டையில் கையெழுத்து போட மாட்டாங்க. ஆனால் ரயில் பாஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அரசு மருத்துவராக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படித்த எந்த மருத்துவரும் கையொப்பமிடலாம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த அரசாணை, அதாவது கண்ணால் பார்த்து அறிய முடிகிற ஊனத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குரிய மருத்துவரே கையெழுத்து போடலான்னு ஜீவோ இருக்குல்ல, அதை ஜீவோ ஃபாலோ பண்ணி எம்பிபிஎஸ் மருத்துவர்களே கையெழுத்து போடலான்னு சொல்லி ரயில்வேயும் ஏற்றுக்குது, போக்குவரத்துறையும் ஏற்றுக்குது. அப்படி இருக்கிற போது நாம் எதற்காக கால்கை ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ரயில் பாஸ், பஸ் பாஸ் வாங்கிறதுக்கு ஆர்த்தோ மருத்துவர்கிட்ட, எலும்பு மருத்துவர்கிட்ட போகணும்? ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி எதற்காக கண் மருத்துவர்கிட்ட போகணும்? ஒரு காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி எதுக்காக காது டெஃபண்டம் அப்படி அதை பார்க்கக்கூடிய இஎன்டி டாக்டர்கிட்ட போகணும்? அது தேவையில்லை. எனவே நாம் அந்தந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நாம் ரயில் பாஸ், பஸ் பாஸை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று முடிவெடுத்தோம். எதனால் ஆரம்ப சுகாதார நிலையத்தை கணக்கெடுத்தோம்னா, எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும், திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் நீங்கள் பயணித்தால் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடைந்து விடலாம். 5 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருந்தால் குறைஞ்சது 50லேருந்து 100 கிலோமீட்டர் நீங்கள் பயணிக்கணும். வட்டார தலைமை மருத்துவமனையாக இருந்தாலும் 20லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது அதிகபட்சம் 5 கிலோமீட்டருக்குள் அடங்கிவிடும். அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி இந்த ஜியோவை எடுத்துகிட்டு
இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கெல்லாம் தலைமையில் ஒரு அலுவலகம் இருக்கும். அவங்கள போய் நம்ம சந்தித்தோம், தலைமை அதிகாரியை போய் சந்தித்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குது, எங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையக்கூடிய மருத்துவரே நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு நீங்கள் உத்தரவு போடணும், ஏன்னா கீழே போய் கட்டணும்னா எங்களுக்கு அந்த மாதிரியான உத்தரவு இல்லை, நாங்கள் போட்டு தர மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு உத்தரவை போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் ஈஸியாக நாங்கள் வாங்கிக்குவோம், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். நாம் சொன்ன அந்த ஜிஓ மற்ற விஷயங்கள்லாம் பரிசீலிச்சுட்டு அவங்க எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில் பாஸ் பஸ் பாஸில் கையெழுத்து போட்டுக்கணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து கீழே போகிறோம். கீழே போனதுக்கப்புறம் அது முறையாக அமலாகுதா அப்படின்னு பார்த்தா அமலாகாது. என்ன காரணம்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக வட்டார தலைமை மருத்துவமனையும் சரி, மாவட்ட தலைமை மருத்துவமனையும் சரி, மருத்துவர்கள் ரொம்ப ரேராகவே மாறுவாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்க மருத்துவர் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மாறிக்கிட்டு இருக்கிற போது நமக்கு ரயில் பாஸ்லையும் சரி பஸ் பாஸ்லையும் சரி என்ன சொல்லப்பட்டிருக்கு, மருத்துவருடைய பேர், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு, அப்போ எந்த ஊரில் வேலை பார்க்குறாரு, இந்த 5 விஷயங்களும் இருந்தால்தான் ரயில் பாஸும் செல்லும், பஸ் பாஸும் செல்லும். ஆனால் என்ன நிலைமை, வருஷம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க எந்த மருத்துவமனையுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அவருடைய பேரும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குமே ஒழிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமரபூண்டி அப்படின்னு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு என்ன செய்வாங்க, அவரை தூக்கி கொசவப்பட்டியில் போட்டுருவாங்க. அப்புறம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொசவப்பட்டின்னு மாறிடும். அதுக்கடுத்து கொசவப்பட்டியிலேருந்து கூட்டு சிந்தலவாரம்பட்டியில் போட்டுருவாங்க. ஆக இப்படியாக அவங்க என்ன செய்வாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, முன்கூட்டியே வந்து அந்த மருத்துவர்கிட்ட முதல்ல எடுத்த உடனே நம்ம அவர்கிட்ட போயிட முடியாது, போய் அந்த மருத்துவர் அணுகி இந்த மாதிரியான உத்தரவு இருக்குது, உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து சீல் வந்து இந்த வடிவில் இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு 2 நாள் 4 நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த சீல் இருக்காது. அப்போ அந்த சீல் அவர் அடிச்சுட்டு வந்துடுவார். அதே மாதிரி ரவுண்ட் சீல், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமரகுண்டி, நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுண்ட் சீலும் அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும். சில ஹாஸ்பிட்டலில் இருக்கும், சில ஹாஸ்பிட்டலில் இருக்காது. அப்போ அதையும் அவர்களிடம் தயார் பண்ண சொல்லிடுவோம். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் காலை 10 மணிக்கு அங்கே வர சொல்லிடுவோம். வர சொல்லி எல்லாருக்கும் முதல்ல அந்த ரயில் பாஸ் பஸ் பாஸ்லாம் முதல்ல எழுதிடுவோம். டாக்டர் வந்து அந்த கையெழுத்து போடக்கூடிய இடத்தையும் அந்த ஊனத்துடைய தன்மை சம்மந்தமாக அவர் மருத்துவர் எந்த இடத்துல ஃபுல்லப் பண்ணணுமோ அதை தவிர மற்ற எல்லா இடத்தையும் எழுதிட்டு வரிசையாக மக்களை வெயிட் பண்ண சொல்லிடுவோம். ஏன் 10 மணிக்கு வர சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எழுதுறதுக்கான ஒரு கால அவகாசம், மருத்துவரே வந்து அவங்க பேர், அட்ரஸ்ஸு, அவங்க வயசு, இதெல்லாம் எழுதுறதுக்கு அவங்க மாற்றுத்திறனாளியுடைய கையொப்பம் இதெல்லாம் எழுதுறதுக்கு அவருக்கு எத்தனை பேருக்கு எழுதுவார், ஒருத்தருக்கு எழுதுவார், 2 பேருக்கு, 50 பேருக்கு எழுதணும், 100 பேருக்கு எழுதணும்னா அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். அதனால் நாங்களே நம்முடைய நிர்வாகிகள், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பிற்கான சங்கத்துடைய நிர்வாகிகள் அங்கே இருந்து அவங்க படித்த மாற்றுத்திறனாளிகள் உட்கார வச்சு எழுதி க்ளீனாக எழுதிடுவோம். எழுதி முடிச்சுட்டே 12 மணிக்கு தான் டாக்டரை வர சொல்லுவோம். ஏன்னா நோயாளிகளை பார்ப்பது தான் அவர்களுடைய முதன்மை பணி. ஒருத்தர் வைத்தால போது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மருத்துவமனைக்கு வருகிற போது, நீ ஒதுங்கி நிலைப்பா, நான் வந்து ரயில் பாஸ் பஸ் பாஸில் நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். அதனால் மருத்துவத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் எல்லா விஷயங்களும் ஓபி பூரா முடிச்சுருங்க, வெளிநோயாளிகளை பூரா முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் மக்களை வரிசையாக அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான ஒரிஜினல் புக்கையும் ரயில் பாஸையும் ரயில் பாஸ் பஸ் பாஸ் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் மருத்துவர்கிட்ட கொடுத்துடுவோம். மருத்துவர் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு முடிவாக பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன உணவு என்னன்னு பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி நேரில் பார்த்துட்டு டக்கு கையெழுத்து போட்டுவிடுவாங்க. அப்படி கையெழுத்து போடுகிறது ஒரே நேரத்தில் 50லேருந்து 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுத்த ஒரு 20-25 நிமிடத்திற்குள் எல்லாருக்கும் கையெழுத்து வாங்கி விடக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவுகிறது. ஆக இங்கே நாம் என்ன பண்ணுறோம், எப்படி இந்த மாவட்டத்தில் மட்டும் இது சாத்தியமாகுது, இது மற்ற மாவட்டங்களில் சாத்தியமாக மாட்டேங்குது. இப்போ மாற்றுத்திறனாளிகளை அலைய விடாமல் எளிய வழியில் நாம் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றணும். அப்படின்னா தலைமையில் இருக்கவர்கள் எல்லாமும் தெரிந்தவர்களாக இருக்கணும், எல்லா அதிகாரிகளையும் தெரிந்தவர்களாக இருக்கணும், எல்லா அரசாணைகளையும் தெரிந்தவர்களாக இருக்கணும். அந்த அரசு வந்து வாய்மொழி உத்தரவுக்கு எதற்கும் பயப்படாது, அரசு உத்தரவாக எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய உத்தரவுகளுக்கு தான் பயப்படும் என்கிற அடிப்படையில் பயம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதாபிமானமும் மனிதநேயம் உள்ள அதிகாரிகள் இன்னமும் பல இடங்களில் நேக்கமர நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தில் அப்ரோச் பண்ணோம்னா
கண்டிப்பாக நமக்கு வந்து அவர்கள் உதவி செய்வார்கள் என்கிற அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்படி தான் நாங்கள் வந்து ரயில் பாஸ் முகாம்களை நடத்திட்டு இருக்கோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில் மக்கள் எவ்வளோ தூரம் வந்து ரயில் பாஸ்லாம் வரிசையாக நின்று வாங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மருத்துவர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் பார்த்தீங்க. ஆக இது மாதிரியான எளிய நடைமுறைகளை கையாண்டு மாற்றுத்திறனாளிகளை எந்த வகையிலும் அலையவிடாமல், மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களோடு நாம் நின்று பயணிப்பதால் தான் நாம் என்ன போராட்டம் நடத்தினாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாலும் சரி, நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே மாற்றுத்திறனாளிகள் வருகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரே சங்கமாக, அவர்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய, மாற்றுத்திறனாளிகளுடைய நலனோடு இருக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்வில் இரண்டரை கலந்த சங்கமாக தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளி சங்கம் திகழ்வதால் தான் இன்றைக்கு தமிழக அரசும் சரி, தமிழ்நாடு காவல்துறையும் சரி, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளி சங்கம் ஒரு போராட்டம் நடத்துகிறது என்றால் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கைகளுக்காக வேறு எந்த அமைப்புகள் நடத்தினாலும் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை கூப்பிட மாட்டார்கள். ஆனால் மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் போராட்டம் அறிவித்தால் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய ஒரே அமைப்பு, நான் திரும்பவும் மாறுதட்டி சொல்லுவேன், எந்த அமைப்பும் போராடுவதில்லை. கடந்த காலத்தில் திமுகவினுடைய அடிமைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுகிற அரசுக்கு டிவிகேக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். அரசு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்களே ஒழிய அந்த மாற்றுத்திறனாளி நலனுக்காக எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாக, அரசு நல்லது செய்கிற போது ஆதரிப்பதும், அரசு கெட்டது செய்ய போது எதிர்த்து போராடுவதுமான மனப்பான்மை என்பது 98% மாற்றுத்திறனாளி அமைப்புகளிடம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் வெற்றி பெறுகிறோம், எங்களது போராட்டம் என்பது டேரட்டக் அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்குமான நலனுக்கமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலி நண்பர்கள், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.